திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கவில்லை, எதுவும் அதை பற்றி பேசவும் இல்லை. 2026 தேர்தலுக்கான வாக்குறுதியில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்திருந்தோம், அதிலும் இடம்பெறவில்லை. தேர்தல் பொதுக்கூட்டங்களில், பிரச்சார கூட்டங்களில் இது பற்றி ஏதாவது பேசுவார்கள் என்று மிகவும் எதிர்பார்த்திருந்தோம், அதிலும் எதுவும் பேசவில்லை. இனிமேலும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் வெளியேற்றம் பற்றி அதற்கு ஒத்துழைக்கும், செய்து கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு நீர்த்து போய்விட்டது. இனி நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரே காரணத்தை மையமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னை இன்று முதல் நான் விடுவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வருஷநாடு கே. முருகேசன், பிகாம்பியல் அட்வொகேட்டாக ஆண்டிபட்டி நீதிமன்றத்தில் கட்சி திமுகவின் கழக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 1996ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நான் கட்சியின் உறுப்பினராக பதிவு செய்து கட்சிக்காக பல பொறுப்புகளில் இருந்தும் வருஷநாடு ஒன்றிய கவுன்சிலராக எனது மனைவியை நான் 5 ஆண்டுகள் கட்சியின் வெற்றி பெற்று ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றி வந்திருக்கிறோம். கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக எங்களுடைய எதிர்பார்ப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் பற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கவில்லை, எதுவும் அதை பற்றி பேசவும் இல்லை. 2026 தேர்தலுக்கான வாக்குறுதியில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்திருந்தோம், அதிலும் இடம்பெறவில்லை. தேர்தல் பொதுக்கூட்டங்களில், பிரச்சார கூட்டங்களில் இது பற்றி ஏதாவது பேசுவார்கள் என்று மிகவும் எதிர்பார்த்திருந்தோம், அதிலும் எதுவும் பேசவில்லை. இனிமேலும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் வெளியேற்றம் பற்றி அதற்கு ஒத்துழைக்கும், செய்து கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு நீர்த்து போய்விட்டது. இனி நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரே காரணத்தை மையமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னை இன்று முதல் நான் விடுவித்துக் கொள்கிறேன். கட்சி பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன். இதை நான் செய்ய தவறினால் எனது சமூகத்திற்கு நான் செய்யும் துரோக செயலாகும். மேலும் 1996 முதல் இன்று வரை நான் பெற்று வைத்துள்ள உறுப்பினர் சீட்டு இது அனைத்தும் 96லிருந்து எனக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் அனைத்தும் உறுப்பினர் சீட்டுகள். இது 2012க்கானது, இது 2017க்கானது. அனைத்து உறுப்பினர் சீட்டுகளையும் நான் அண்ணா அறிவாலயத்திற்கு கவரில் போட்டு அனுப்பி வைத்து விடுகிறேன். மேலும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இன்று முதல் இந்த நேரத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களோ உறுப்பினர்களோ யாரும் என்னுடன் கட்சி சம்பந்தமாக எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறிக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சமூக அரசியல் மற்றும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று இந்த ஊடக சந்திப்பு நாங்கள் கேட்டிருக்கோம். இது ஒரு சமூகத்தினோட அறிக்கை. அந்த அறிக்கையை தான் நாங்கள் வெளியிடுறோம். பெருமதிப்பிற்குரிய ஊடக நண்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக போன்ற பெரும் கட்சிகள் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களை தனித்தொகுதி அரசியலில் முடக்கி எங்களை பெரும்பான்மையான தொகுதிகளில் எங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் போன்ற பெரும்பான்மையான மாவட்டங்களில் தனிப்பெரும்பான்மை மக்களாக வாழக்கூடிய
கொண்டிருக்கிற இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு தனித்தொகுதி அரசியலில் நகர்த்திவிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் சரியாக கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டு வருகிறது. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே மற்ற தொகுதிகளில் தனித்தொகுதி அரசியலை நீங்கள் அடைத்துவிட்டு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள், இதுல ஈரோடு, பெரம்பலூர், சேலம், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் கூட வெற்றி தோல்வி நிறைவேற்ற மக்களாக இருக்கின்ற இந்த தேவேந்திர சமூகங்கள் 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிக பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இத்தகைய சூழலில் தனித்தொகுதி என்ற அரசியலை மட்டும் இந்த மக்களுக்கு கொடுத்துவிட்டு பொது தொகுதிகளில் எந்தவித பிரதிநிதித்துவமோ எந்தவித வாய்ப்புமே அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். இதை எங்கள் குழு, தேவேந்திர வேளாளர் சமூக அரசியல் ஒருங்கிணைப்பு குழு வன்மையாக கண்டிக்கிறது. கூடுதலாக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சில கட்சிகள், உதாரணத்திற்கு நம்ம நாம் தமிழர் கட்சி போடிநாயக்கனூர், அறந்தாங்கி இந்த இரண்டு தொகுதிகளிலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பொது தொகுதியில் இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதே போல நமக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ராஜமலை தொகுதியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் சார்ந்த ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இதை நாங்கள் வரவேற்கிறோம். கூடுதலாக புதிய தமிழக கட்சி பெரும்பான்மையான பொது தொகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட பொது தொகுதிகளில் தேவேந்திர வேளாளர்களுக்கு பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி அதோட கூட்டணியில செந்தில் மல்லர் அவருக்கு முதுகுளத்தூர் என்ற தொகுதியில பொது தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்கு. இப்ப சமூகமாக தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய தேவேந்திர வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு இருவரும் இணைந்து பல முடிவுகளை எடுத்து பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுத்த இந்த கட்சிகளுக்கு நாங்கள் இந்த தேர்தலில் ஒருமனதாக ஆதரிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேவேந்திர வேளாளர் சமூகங்கள் தமிழ்நாட்டில் இந்த பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுத்த இந்த கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ராஜபாளையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி முதுகுளத்தூர் மற்றும் புதிய தமிழக கட்சி 37க்கும் மேற்பட்ட தொகுதியில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கட்சிகளுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த தேவேந்திர வேளாளர் சமூக மக்களின் வெற்றிக்காக எங்கள் குழுக்களும் எங்கள் கூட்டமைப்பும் தொடர்ந்து அவர் வெற்றிக்காக பாடுபடும். எங்கள் மக்களும் இதைதான் ஆதரித்து தொடர்ந்து வேலை செய்கிறார்கள். இதை நாங்கள் இன்னைக்கு ஊடக அறிக்கையை வெளிப்படுத்துகிறோம். மக்கள் மத்தியில் இது பெரும்பான்மையாக போய் சென்றடைந்து விட்டது. ஏற்கனவே எங்களோட சமூகங்கள் யாருக்கு வாக்களிக்கின்ற விஷயத்தை நல்ல உன்னிப்பாக கவனித்து இந்த தேர்தலில் மிக பெரும்பான்மையாக தேவேந்திர வேளாளர் சமூகங்கள் இந்த 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தங்களுடைய தனிப்பெரும்பான்மை காட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து என்னோட அகில இந்திய தேவேந்திர வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினோட அமைப்பு தலைவர் டி.கே. குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் நம்ம இந்த விஷயத்தை வருகிறோம். இது அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களிலும் ஒருங்கிணைத்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்த கான்ஃபெடரேஷன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளால் எங்களது தேவேந்திர மக்களுக்கு புறக்கணிக்கப்படுவதால் நாங்கள் இன்னைக்கு அரசியல் ஒருங்கிணைப்பு நாங்களும் இந்த முடிவெடுத்து மக்களுக்கு இந்த போய் சேரணும். ஏற்கனவே மக்களுக்கு இந்த ஒரு தகவலை தான் நாங்கள் சொல்லியாச்சு. யாரை ஆதரிக்கிறேன்னு தம்பி சொன்னது மாதிரி பொது தொகுதியில் எங்களுக்கு நம்ம தனித்தொகுதியில எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சிருக்காங்க. தனித்தொகுதியில அடைச்சி வச்சாலும் அந்த கட்சி சார்பில் அந்த கட்சியுடைய கொள்கை முடிவை தான் தனித்தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் சொல்ல முடியும், அதை மீறி சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்லிட்டு நாங்கள் பொது தொகுதியிலே கேட்கிறோம். அதை நீங்க தனித்தொகுதியில தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை அதாவது வரையறைனா திட்டமிடக்கூடாத வரையறை. அதற்கு இந்த மக்கள் 1.5 கோடி மக்கள் நாங்கள் இருக்கிறோம். அதற்கு இந்த இதை விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் இந்த தினம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து இந்த தகவலை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மேலும் எல்லா இந்த பொது தொகுதிகள் 70-80 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் எங்களது வாக்கு சதவீதம் இருக்கும். இந்த வெற்றி பெற்றாலும் இந்த 10,000 ஓட்டு பிரிஞ்சதுனால தான் இந்த வெற்றி போச்சு. தோல்வி அடைந்தாலும் இந்த 25,000 ஓட்டு அவங்க நம்மளுடைய ஓட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். எங்களுடைய இதை வெளிப்படுத்துறதுக்கு, ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு வேற இனி வரும் காலங்களில் இது இந்த திராவிட கட்சிகளுக்கு தகுந்த பாடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பு குழுவும் இதுவும் தேர்ந்தெடுத்த முடிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ தேவேந்திர குல வேளாளர்கள் இருப்பாங்க? சார், இப்போது தற்சமயத்துக்கு 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி மக்கள் இருக்கிறோம். கூடிய விரைவில் ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது எங்களுடைய இது முழுமையா இந்த தெரிஞ்சுக்கணும். 1.5 கோடி பேர் சார், இங்கதான் சொல்றீங்க தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அரசியல் கட்சி எங்களுடைய தேவர் பிரதானமா வச்சு அரசிட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, தேவேந்திர குல வேளாளர் எல்லாரும் ஜாதி கட்சியினை ட்ரீட் பண்ணி ஒரு முத்திரை குத்தினாங்க. அவங்க பியூரின் பேர் தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்ச ஒரு அரசியல் கட்சி. சரிங்களா சார்? 1.5 கோடி மக்கள் சமூக அரசியல் ஒருங்கிணைப்பு தேவை அப்படின்னு ஒன்று இல்லையா? இப்ப நிறைய அமைப்புகள் இருக்காங்க தேவேந்திர வேளாளர் சமூகத்தில். 1.5 கோடி மக்கள் பெரம்பலூர்ல தென்காசி கன்னியாகுமரி வரைக்கும் பரப்பு வாழ்ற மக்கள் நம்ம. அப்ப எங்களுக்காக பல அமைப்புகள் இருக்காங்க, பல சங்கங்கள் இருக்காங்க. இது அதுல 101 ஆரம்பிக்கப்பட்டதில்லை. இவங்க அனைவரும் ஒருங்கிணைக்கணும். இனிமேல் தேர்தல் அரசியலில் எங்களோட கட்சிகளோ எங்களோட பிரதிநிதித்துவம் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான பிரதிநிதித்துவாக எங்க குழு போராடும். இது ஒரு தனி அமைப்பு, தனி அரசியல் கட்சி கிடையாது. அத்தனை பேருக்காகவும் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக நாங்கள் போராடுவோம். இந்த குழு மக்களை ஒருங்கிணைக்கும். பட்டியல் வெளியேற்றம்ன்றது 2 பேருக்கு 3 பேருக்கு விஷயம். அதை முழு அமைப்பும் வலியுறுத்துகிறதா? எங்களோட தீர்மானங்கள் பரமக்குடியில நாங்கள் ஒரு 6 தீர்மானங்களை நிறைவேற்றினோம் எங்க குழு சார்பாக மாநில அளவில். அதுல முதல் தீர்மானமே என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கிற கட்சிகளுக்கு எங்கள் சமூக மக்கள் ஒருமனதாக வாக்கு செலுத்துவார்கள். இதுவரைக்கும் நாம் தமிழர் தவிர வேற எந்த அமைப்புகளுமே அப்படி வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அவங்களோட தேர்தல் அறிக்கையில அவங்க வெளியிடல. அதனால இது எல்லாமே வாக்குல அது நேரடியாக காட்டப்படும். எந்த அமைப்புகள் நேரடியாக பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அந்த அமைப்புகளுக்கு அந்த கட்சிகளுக்கு எங்க மக்கள் நேரடியாக வாக்கு செலுத்துவார்கள். இதை நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றோம். 6 தீர்மானம் சொல்லுங்க சார். எடுத்துக்கலாமா? நாம் தமிழருக்கு ஆதரவு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதரவு நாம் தமிழருக்கு மட்டுமல்ல, கோடிநாயக்கர் தொகுதியில கோடிநாயக்கனூர் கரந்தாங்கி இந்த 2 தொகுதியிலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க நல்ல ஒரு நார்மலா ஒரு கணக்கு பாருங்க. நாங்க எங்களுக்காக மட்டும் இல்ல, தமிழகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்கிறோம். இதே போல அனைத்து சமூகங்களும் கேட்கணும். 1.5 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும்? இப்போ 39ல இருந்து 59 ஆயிருக்கு. இதுவரைக்கும் 2 தொகுதிகள் 1 தொகுதிகள் என்று நாடாளுமன்ற தொகுதியில் எங்களை வரையறுக்கப்பட்டிருந்தாங்க.